இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அரட்டி இந்த காசெல்லாம் தேவையில்ல. ஏற்கனவே நீங்க சாப்பிடுறது ஒன்னும் இந்த மனுஷன் சம்பாதிச்ச காசு இல்ல. என் மகன் முத்துப்பாண்டி சம்பளத்துலதான் நான் சமைச்சு போடுதேன். அண்ணங்காரன் தம்பி குடும்பத்துக்காக சம்பாதிச்சு போடுதான். அது என்னன்னு கேட்க இந்த மனுஷனுக்கு உரிமையே கிடையாது. முத்துப்பாண்டி சம்பளத்துல தான் இந்த வீட்டுல எல்லாரும் சாப்பிடுதோன்னே வச்சுக்குவான். எம்புட்டு நாளா அவன் வேலைக்கு போகுதான்? என்ன ஒரு 8 வருஷம் இருக்குமா? உங்க கணக்குப்படி அதுக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து பாண்டி வேலைக்கு போற வரையிலும் நான் போட்ட சோத்தை தின்னுட்டு தானே அவன் வளர்ந்தான். அதுக்கு யாரு பொறுப்பு? இந்த ஒத்த ஓட்டு முன்னாடி என் காசுல உட்கார்ந்து தின்னா, இப்போ முத்துப்பாண்டி காசுல உட்கார்ந்து தின்றான் அப்படின்னு நீங்க தான் சொல்லுதீங்க. ஆக மொத்தம் வேலைக்கு போகாத வெட்டி பையதானே இவன். இப்ப வரைக்கும் இவன் திங்கிறது தண்டச்சோறு தானே. பெத்த தகப்பன்னா சோறு போட்டுதான் ஆகணும். அதான் உங்க கடமை. அத மறந்துட வேணாம். என்னடி கடமை மட்டமைன்னு சொல்லிக்கிட்டே போட்ட சோத்தை தின்னுட்டு நன்றியோடு இருக்கானா ஓமவன்? துரோகி துரோகி பைய. பிறந்ததுல இருந்து 25 வருஷமா நல்லா 3 வேளையும் மூக்க பிடிக்க சோத்தை தின்னுட்டு நல்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பளபளன்னு மின்னிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து பெட்ரோலை போட்டு விட்டு அம்புட்டு 6 காசு என் காசு தானே. வீராவா கிளம்பு போலாம். தாராளமா போட்டும், 6 வேணாங்க. இந்த காசை 1 மாச கணக்கா வச்சுக்கிட்ட. இதை தவிர 25 வருஷ கணக்கு இருக்கே. இவன் சொத்த தின்ன கணக்கு, வெரைட்டி வெரைட்டியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பளபளப்பா மின்னின கணக்கு. அந்த கணக்க நீ என்கிட்ட வாங்கின லோன் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இதை இனிஷியல் பேமெண்ட்டா வச்சுக்கிட்ட. அத மாசா மாசம் ஈசிஎஸ்ஸா உன் அக்கௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம். என்ன ஏன்னா இப்ப கேஷ் டிரான்சாக்சன் எல்லாம் கூடாதுல்ல, எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்சன் தான்.